ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒன் டே ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மார்னிங் 5 o'clock எழுந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி வரல டேங்க்கில். சரின்னு சொல்லிட்டு டேங்க்கில் தண்ணி போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணேன். 5:15 தான் தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் கடன்னு சாப்பாடு வச்சுட்டு ஒரு சைடு வந்து தட்டைப்பயிறு வேக வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து அவரைக்காய் பொரியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை கஷ்டப்பட்டு உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையும் அலசி வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட 3 burner இருக்கிறதுனால 3 அடுப்புலேயும் ஒவ்வொன்று வச்சு பண்ணுறதுனால சீக்கிரமாக முடியுது. 2 அடுப்புனா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் குழம்பு விசில் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் காய் முடிஞ்சதுக்கப்புறம் கீரையும் பண்ணுறதுக்காக அடுப்பில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், இது 3 ரெடி ஆகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பெட்டெல்லாம் தட்டி போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே 2 காயுமே ரெடி ஆகிடுச்சு. காய் கீரை 2ம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு தட்டைப்பயிறு குழம்பு ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தட்டைப்பயிறு கொஞ்சம் எடுத்து உப்பு போட்டு தாளிச்சும் வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோசை, ஒரு பக்கம் ராகி அடை, 2மே ரெடி ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. எல்லா டிஷ்ஷும் செஞ்சதுனால என்னுடைய கிச்சனே ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனை திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு போகணும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் எல்லாத்தையும் குக் பண்ண பாத்திரத்தில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போயிடுவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மீதி இருக்கிற ரைஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்துலையும் வாஷ் பண்ணிவிட்டேன். நான் மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயே அந்த வெசல்ஸையும் வாஷ் பண்ணிவிடுவேன். கிச்சனையும் நீட்டாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன். கிச்சன் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாமும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் போட்டு அதை அப்படியே வச்சுட்டு போனோன்னா வீட்டில் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா இன்னும் டயர்டாகிடும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆஃபீஸ் வந்து 1000 லைட்டில் இருக்குது. இப்போ என் வீட்டில் இருந்து நான் இப்போ ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து தாம்பரம் போனால் இன்றைக்கி டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எப்பவுமே நான் 7:30க்கு கிளம்புவேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 8 o'clock ஆயிடுச்சு. அதனால் ஏர்போர்ட்லேயே போயிட்டு மெட்ரோ ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் போயிட்டு கடகடன் பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மெட்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மெட்ரோ வரும்போதே எப்படியாவது உள்ளே போய் இடம் பிடிச்சி உக்காந்துடணும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா காலையில் 5 o'clock ஓட ஆரம்பித்தது 8 மணி ஆனாலும் ஓட்ட நிற்கலை அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருந்தது. அந்த மெட்ரோக்குள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறம் தான் அப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் மெட்ரோ உள்ளே வரும்போதே அங்கே இருக்கிற எல்லாரோட லேடிஸோட மைண்ட் செட்டுமே எப்படியாவது நமக்கு இடம் கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னோடய மைண்ட் செட்டும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோவில் ஏறி நமக்குன்னு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு ஆல்ரெடி ஹாட்ஸ்டாரில் ஏதாவது சீரியல் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன், அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய டெஸ்டினேஷன் 1000 லைட் வந்த உடனே கடகடன் அப்போ தான் ஆஃபீஸ் போகிறேன்ற மைண்ட் செட் வரும். திருப்பி கடகடன் ஓட ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கேன். இப்போ அகைன் போயிட்டு டெவலப்பர்கிட்ட சண்டை போடணும், நாட்டிய பக்குன்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. திருப்பி கிண்டியில் வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த லோக்கல் ட்ரெயின் ஏறுறதுக்கு அகைன் சண்டை. ஆல்ரெடி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், அந்த லோக்கல் ட்ரெயினை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருப்பி சண்டை போட்டு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. 7:30க்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வாஷ் பண்ணிவிட்டு துணியும் வாஷ் பண்ணிட்டேன். இது 2ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் எனக்கு வேலையே வரும். சாப்பிட்லன்னா சுத்தம் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். நெக்ஸ்ட் டேட்டுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு துணி மடித்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 9 o'clock வந்து பெட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி தூங்க வேண்டியதான். என்னுடைய வீடியோ